ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருள் பற்றி சிந்தித்து வருகிறோம். இந்த வாரம் நாம் சிந்திக்க இருப்பது வேஷம். இந்த வாரம் நாம் சிந்திக்க இருப்பது வேஷம். வேஷம்னா என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? போலித்தனம், தன்னிலையை மாற்றி பிற நிலையில் வருவது, நீ மிகைப்படுத்தி காட்டுவது. நீ என்ன சொன்ன? வேஷம் போடுறது, வேஷம் போட்டுக்கிறோம். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் தப்போ தவறோ இல்லை. ஏன்னா உலகம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்குது. அதையும் நீங்க சொல்றீங்க. அதனால உங்க பேர்ல தப்பு வராது. எப்பொழுதுமே நாம ஒன்றை சொல்கிற பொழுதுதான் மாட்டிக்குவோம். அதனுடைய தப்பு தவறுக்கு நாம் பொறுப்பாளி ஆவோம். அவன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டா நாம என்ன ஆயிக்கலாம்? தப்பித்து கொள்ளலாம். சட்டம் அப்படித்தான் சொல்லுது. அந்த காலத்தில் பெரியவங்கள் இப்படிதான் வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் அப்படி சொன்னார்கள். ஏன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க தப்பிச்சுக்குவாங்க இல்லையா? அது போல இப்ப நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. நீங்க சொன்னது உலகம் நம்பிக்கொண்டிருப்பது, உலகம் சொல்லி கொண்டிருப்பதை சொன்னீர்கள். ஆனா இது உண்மையான என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இது சரிதானா? நீங்க சொன்னதுல போலி வேஷம், வேஷம் போடுறது இல்லையா, மிகைப்படுத்தி காட்டுவது, தன்னிலையை மாற்றுவது எல்லாம் நீங்க சொன்னீங்க. இந்த வேஷங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். வேஷதாரி, வேடம் போட்டவன் இல்லையா, ஆஷாட பூஷன், இந்த மாதிரிலாம் நிறைய. இது இன்னைக்கு புதுசா இப்ப எப்படி நீ உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு 25 ஆண்டுகளை தாண்டியவர்கள் தான் பண்ணீங்க. ஒரு கால் செஞ்சுரிய தாண்டிட்டீங்க. அப்போ அந்த 25 ஆண்டுகால வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளை சரிதானான்னு பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் பத்தல, காலம் பத்தல. இல்லை அதுக்கு நாம சிரத்தை எடுக்கலைன்னு சொன்னா வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். எல்லாரும் சொல்றாங்க, நாம சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப நாம வாழலன்னு அர்த்தம். அடுத்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு நம்ம வாழ்க்கையே வாழல. அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதை போல நாம வாழ்றோம். அதான் அர்த்தம். அவங்க சொன்னதை நான் சொல்றேன், அவங்க பேசுனதை நான் பேசுறேன், அவங்க செய்யறதை நான் செய்யறேன். அப்ப நீங்க என்ன செய்தீங்க? உங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க எதை உணர்ந்து கொண்டீர்கள்? 25 வயசுலயும் இல்லை, 50 வயசுலயும் இல்லை. சாதாரண ஒரு வார்த்தை நிறைய சொல்லலாம். இப்ப நான் கேட்டது இது சாதாரணமா இன்னைக்கு உலகமே வேஷம் போட்டுட்டு இருக்குது நம்ம சொல்றோம் இல்லையா? அவரை பார்த்தா அவர் ஒரு மதத்துல பார்க்குற பொழுது அந்த மதவாதியினுடைய ஒரு வேடம் இருக்கும். இப்போ இஸ்லாத்துல போனவங்களை பார்த்தீங்கன்னா தலையில என்ன வச்சிருப்பாங்க? தொப்பி வச்சிருப்பார்கள் இல்லையா? இப்போ கிறிஸ்தவர்கள் போயாச்சுன்னா அவங்க இங்க சாமியார்கள் எடுத்து அவங்களும் முட்டாக்கு போடுறாங்க. போடாம எல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஆள் சீக்கியர்கள் எடுத்தா ஒரு தலைப்பாகை, அப்புறம் காவி உடுக்கிறது, முண்டாசு கட்டுறது, கோவணம் கட்டுறது, அங்கி அணிகிறது. இப்போ மனிதர்கள் பேதப்படுத்துவது எல்லாமே நாம பார்க்கக்கூடிய அந்த உருவ தோற்றம், அதை தான் நம்ம வேஷம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் வேஷம் போட்டான்பா இல்லையா? அப்போ நாம நம்பிட்டு இருக்கிறது
ஒரு நல்லவனை கெட்டவனு சொல்லி காலம் பூரா சொல்லிட்டு இருந்தா பாவத்திற்குரியவர்கள் ஆவோமா ஆக மாட்டோமா? தவறே பண்ணாத ஒரு நல்லவனை மோசமானவன் மோசமானவன் நம்ம சொல்லி அவனை புண்படுத்தி பாழ்படுத்தி வாழ்ந்திருந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகத்திற்குரியதா இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா? நல்லவனை கெட்டவன் சொன்னா அதே மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை நல்ல பதத்தை நாம தவறாக பிரயோகித்தால் அதனுடைய பலன் தானே நம்மளை வந்து சேர்ந்திருக்கோம். உங்க வாழ்க்கையினுடைய பலன் எதில் இருக்கிறதுனா நீங்க உபயோகப்படுத்துபவைகளில் இருக்கிறது. உங்க வாழ்க்கையினுடைய பலன் எதில் இருக்குது? நீங்கள் பயன்படுத்துபவைகளில் இருக்கிறது. ஒருத்தன் கத்தி எடுத்து பயன்படுத்தினான், அவன் வாழ்க்கை அந்த கத்தியினுடைய பலத்தை தான் அவனுக்கு கொடுக்கும் இல்லையா? என்ன பண்ணுவான்? ஆளை குத்துவான், தலையை வெட்டுவான், கையை வெட்டுவான், அந்த பலன் தான் போகும். ஒருவன் கொம்பெடுத்து சுத்தினான், ஏன்னா அவன் அந்த கொம்பனுடைய பலன் தான் அவனுக்கு வரும். எதை நீங்கள் பிரயோகிக்கிறீர்களோ அதனுடைய பலன் உங்களை சாரும். அப்போ வார்த்தைகளும் அதே மாதிரி தான். எந்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ அந்த வார்த்தையினுடைய பலன் உங்களை வந்து சாரும் இல்லையா? வேத வாக்குகள்லாம் பார்த்தோம்னா வார்த்தை ஜீவன் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது ஒவ்வொரு வேதமும் அந்த வாக்குக்கு தான் மரியாதை கொடுக்கு. இப்போ சாதாரணமாக எல்லா மதங்கள்லையுமே இருக்கிறது. ஒரு மதத்தில் எடுத்துக்கிட்டால் இப்போ போகிற பொழுது சரி ஜெபம் பண்ணிட்டு போங்கம்பாங்க. இஸ்லாமில் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டால் சரி அவங்க ஒரு ஏதாவது ஒரு துவா ஓதிட்டு போங்க, ஒரு சூரத் சொல்லிட்டு போங்க, ஒரு நியத்து வச்சுட்டு போங்க அவங்க சைடில். இங்கே எடுத்துகிட்டா ஒரு மந்திரத்தை உனக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லிட்டு போ, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. எங்கே எடுத்துக்கொண்டாலுமே அந்த வார்த்தையினுடைய பலிதம், வார்த்தையில் அவ்வளவு இருக்குது. வார்த்தையை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் ரொம்ப சாதாரணமாக உதாசீனமாக பேசிட்டா வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. என்ன எவ்வளவு உதாசீனமாக பேசிட்டான், என்னை மதிக்கவே இல்லை, எனக்குள்ள மரியாதையும் கொடுக்கல இல்லையா? அப்போ அந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லாதவனை போய் நீங்கள் பெரியவர்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? நிஜமாகவே அந்த ஒரு உணர்வு அவருக்குள்ள உண்டாயிரும். நம்மளே ஒருத்தன் மதிக்கிறான், அப்போ அந்த சின்னவனை பார்க்குற பொழுது அவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வேற யாரும் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையினுடைய பலன் ரொம்ப அதீதமானது, சாதாரணமானது அல்ல. நாம எந்த வார்த்தை பிரயோகித்தாலும் சிந்தித்து பேசணும். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, அளந்து பேசு, யோசிச்சு பேசு, எதையுமே நிதானமா பேசு, பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சுக்கன்னு சொல்றதெல்லாம் உண்டு இல்லையா? அந்த யோசித்துக்கொள் என்பது என்ன, அந்த அவகாசம் அங்கே வழங்கப்படுகிறது. அவங்க தான் பெரியவங்க. நாக்கு இருக்குன்னு சட்டுப்புட்டுலாம் பேசிடக்கூடாது. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், இதனுடைய பின்விளைவு என்ன, நம்முடைய தரத்தை அந்த வாக்கு காட்டும். நம்முடைய பிற்கால வாழ்க்கையை அந்த வாக்கு நிர்ணயிக்கும் இல்லையா? ரொம்ப பலவான்கிட்ட போய் பேசுகிற பொழுது கண்ணா பின்னான்னு பேசிட்டான்னா மூக்கு உடைஞ்சிரும், பல்லு உடைஞ்சிரும். அரசன்ட்ட பேசுகிற பொழுது நிதானம் இல்லாமல் பேசினா தலை செய்விடுவான். அதிகாரிகள்கிட்ட பேசினா நம்ம நிலை தாழ்ந்து விடும், தவறாக பேசினா இல்லையா? நம்மளை தக்க வைத்துக் கொள்ள உதவிகரமாக இருப்பது எது? வாக்கு. ஒண்ணுமே இல்லாம இருந்த சாதாரணமாக இருந்தான் ராமன். அவன் போய் அரசன்ட்ட பேசுகிற பொழுது நகைச்சுவையாக வேடிக்கையாக பேசினதை பார்த்த உடனே அவன் என்ன ஆக்கிட்டாரு? தெனாலிராமனை இல்லையா? ஒரு அரசவை அவ்வளவு மரியாதை கொடுத்தார். ரொம்ப சாதாரணமா இருந்தார் பீர்பால். அக்பர் பாஷாவினுடைய அவையில ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றார், வாக்கு சாதுரியம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுறோம்னு சொன்னா அவர்கள் வாழ்க்கையை பார்த்தல்ல, அவர்கள் பேசிய பேச்சுகளை பார்த்து, அவர்களுடைய உரையை பார்த்து,
அண்ணாத்துனுடைய பர்சனல் லைஃபை யாருமே பார்க்கறது இல்லை. ஆனால் அண்ணாத்துனுடைய பேச்சுகளை அளந்து பார்ப்பார்கள். எந்த காலகட்டத்தில் எந்த கூட்டத்தில் எப்படி பேசுகிறார், அந்த பேச்சுக்கு அவ்வளவு இருக்கு. மகான்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வாக்கில் தான், வார்த்தைகளில் தான். இப்போ டக்குன்னு ஒரு விவேகானந்தரை சொன்னால் விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழியை சொல்லுவோம். ராமகிருஷ்ண பரமேஸ்வரரை சொன்னால் அவருடைய ஒரு பொன்மொழிகளை சொல்லுவோம் இல்லையா? அவையாரை சொல்கிற பொழுது அவையினுடைய ஒரு பாடலை சொல்லுவோம். வள்ளுவரை நினைக்கின்ற போது திருவள்ளுவருடைய ஒரு வாக்கு வரும். அப்போ அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எதில்? வாக்கில், வார்த்தையில். அப்போ நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப வீரியம் வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. நமக்கு கர்மாவை கூட்டுவதும் வாக்குகளாகவே இருக்கிறது. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனாங்க கூடிய எடை போட வைப்பதும் வாக்கு தான், வார்த்தை தான். அப்போ அந்த மாதிரி வார்த்தையை நம்ம எப்படின்னா சல்லடை போட்டு சலித்து பேசணும். இப்போ வேஷங்கூடிய ஒரு வார்த்தையை காலகாலமாக பேசிகிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திட்டு இருக்கிறோம், நினைவில் பதிச்சு வச்சிருக்கோம், மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்? தவறாக சொல்லி கொண்டிருக்கிறோம். எப்படி தவறாக சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஆனால் நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு உலகம் தலைகீழாக இருக்கிறது இல்லையா? நிறைய சொல்லியிருக்கிறேன்னா நிறைய விஷயங்கள் தலைகீழாகவே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், பொருள் புதிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேஷமும் அதே மாதிரி தான். இந்த வேஷம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல. இது சான்ஸ்கிரிட்ல இருந்து வடமொழி வார்த்தை வேஷம். வடமொழியில் வருகிற பொழுது வேஷ்ம்பாங்க, வேஷ். எப்போ எல்லா வடமொழி சொல்லும் தமிழில் இடம் பெறுகிற பொழுது அதோட என்ன சேர்ந்துடும்? விகுதி சேரும், அம் அன் இது சேரும். ராம் அங்கே வெறும் ராம் தான், இங்கே வருகிற போது ராமன்னு மாறும். நம்முடைய மொழிக்கு தக்கவாறு அம் சேரும். எல்லா வார்த்தைகள்லையும் கூடுதலாக அம் சேரும். வேஷ், வேஷம். அந்த வேஷன்னு சொன்னா ஒரே நிலையில் இருப்பது வேஷ். அதுக்கு எதிர்ப்பதம் துவேஷ். இப்போ துவிதியை, பிரதமை, துவிதியை, திருதியை. துவின்னா 2, துவைதம்னா 2. துவைதத்துக்கு மாற்று பார்த்தீங்கன்னா அத்வைதம். துவைதம், அத்வைதம். துவைதம்னா என்ன வந்துடுது? 2 ஆயிருது. அப்போ அத்வைதம்னா 1. இப்போ சுத்தம் அசுத்தம்னு சொல்ற மாதிரி அந்த துவி துவைன்னு வந்ததுன்னா சான்ஸ்கிரிட்ல 2ன்னு வரும் இல்லையா? அப்போ துவேஷ், துவேஷ்னு வருகிற பொழுது அது அவன் 2 கெட்ட நிலையில் இருக்கான், அவன் மேல துவேஷமா இருக்கிறான். ஏன்னா உன்னிடம் மாறுபாடு கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ சொல்லுவான் அவன் மேல துவேஷமா இருக்கிறான்பா. ஏன்னா எப்படி இருக்கான்? சொல்றது உண்டு அந்த வார்த்தைகளை. துவேஷமா இருக்கிறான்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன் மேல துவேஷமா இருக்கிறான்னா ஒத்த கருத்துல இல்லை, உன் சிந்தனையில ஒத்த சிந்தனையில இல்லை, மாறுபாடாக இருக்கிறான். அப்போ கோபம் கொண்டிருப்பான், பகை வச்சிருப்பான், உன் மேல வெறுப்பு வச்சிருப்பான். அப்போ முதல்ல உன்னிடம் இருந்த நிலைக்கு இப்ப மாறுபாடான நிலையில் இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் துவேஷ். அப்போ வேஷம் என்னவாச்சு? ஒத்த நிலையில், ஒரு நிலையில் இருப்பதுதான் வேஷம். சரிதான ஐயா? இப்ப வேஷம்னா என்ன? ஒரு நிலை, தன் நிலையில் இருப்பது. நம்ம என்ன பொருள் வச்சிருக்கோம்? தன் நிலையை மாற்றி அவன் வேஷம் போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் இயல்பான நிலை. அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. அவன் இயல்பா எப்படி இருப்பான்னு அதை மாத்தி சும்மா ஒருத்தன் ஒரு பையன் பாரதியார் மாதிரி மீசையை வச்சு முண்டாசு கட்டிட்டு நின்ட்டான்னா வேஷம் போட்டு வந்துட்டான். அவன் ஒரு நிலையில் இருக்கிறான், அதாவது பாரதி நிலையில் இருக்கிறான். ஆனா நம்ம மனதில் பதிய வச்சிருக்க என்ன வச்சிருக்கிறோம்? மாத்தி வந்திருக்கான்னு நினைக்கிறான். அவன் ஒரு நிலையில் இருக்கான், வேஷம் போட்டு வந்திருக்கான்னா பாரதியினுடைய நிலையில் இருக்கிறான். காந்தி வேஷம் போட்டிருக்கான், காந்திக்கு நிலையில் இருக்கிறான். இப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு அவை மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டுது, வேஷம் போட்டு வந்தா அவை நிலையில் இருக்கிறது. அந்த பொண்ணை பார்க்க கூடாது. சரிதானா? இப்போ புலி வேஷம் போட்டிருக்கான், புலியாகவே மாறிவிட்டான், புலி நிலையில் இருக்கிறான். அப்ப அவன் புலி மாதிரி ஆடுவான்.
அப்போ வேஷம்னா என்ன? ஒரு நிலையில் இருப்பது, ஒத்த நிலையில் இருப்பது. நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? என்ன சொன்னோம்? இப்ப பொருள்லாம் என்ன சொன்னோம்? மிகைப்படுத்தி சொல்வதுன்னு ஒண்ணு சொன்னோம், அப்புறம் போலித்தனம்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? சரிதானா நான் சொன்னது? அப்ப வேஷம் போடுறதுன்னு சொல்றோம். அப்போ இது காலத்துல என்ன ஆகுதுன்னா, பெரியவர்கள் ஞானிகள் சொன்னதை அறகுறையா கேட்டதுனாலையும் நாம மற்றவர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதையும் உன்னாலே வந்த வினை. நேரடியாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அந்த மூலத்துல போய் படிக்கணும், அப்பதான் உண்மை கிடைக்கும். மூலத்திலிருந்து மாற்றம் பண்ணுகிற பொழுது அது இஷ்டத்துக்கெல்லாம் மாறிடும். இன்னைக்கு அகத்தியர் பாடல் இருக்கிறதுல அகத்தியர் எழுதுனது அல்ல. அகத்தியர் காலத்துல அகத்தியர் எழுதுனது எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் பின்னாடி இருந்தாலும் அகத்தியர் பேர் எழுதிட்டே போன அந்த வார்த்தைகளை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இன்னைக்குள்ள தமிழ்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இல்லை. இத நடை கிடையாது. ஒண்ணு வேண்டாம், ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தமிழை பாருங்க. ரொம்ப கடினமான பதமா இருக்கும், வாசிக்கவே முடியாது இல்லையா? வடமொழி எல்லாம் சேர்ந்து அதுல எங்க தமிழ் நமக்கு ரொம்ப லகுவாக இருக்கும்னு சொன்னா தெய்வ தமிழ், அதாவது தெய்வ நிலையில் உள்ளவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய தமிழ், அது ஒண்ணுதான் சரளமா போகும். எல்லா காலத்திலையும் ஒத்த நிலையில் இருக்கும். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், அது எந்த ஆழ்வார்கள் பாடினாலும் சரி, சித்தர்கள் பாடினாலும் சரி, அந்த நடை ஒத்த நடையிலே இருக்கும், ஒரு எளிமை நடையில் இருக்கும். மீதி உரை நடையில மற்றவங்க எழுதுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும். அந்த நிலை வராது. அப்போ அந்த மூலத்தை யார்கிட்ட இருந்து கேட்கணுமோ அவர்கள்ட்ட இருந்து கேட்டாதான் உண்மை கிடைக்கும். இப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் யார்கிட்ட இருந்து கேட்கிறோம்? இப்ப நமக்கு சொல்லித்தரக்கூடிய தமிழாசிரியர்கள் கூட அவர்கள் தமிழை ஆய்ந்தவர்கள் அல்ல, பிழைப்புக்கு படித்தவர்கள். அவர்களை குறை சொல்லல. அப்ப அவங்களும் அரைகுறையா படிச்சிருப்பாங்க. முழுக்க ஒரு தொல்காப்பியத்தை சொல்லுன்னா தெரியாது, தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தை பிரிச்சு சொல்லுன்னா சொல்ல தெரியாது. இப்ப அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் பெற்றது, அவர்கள் பெற்றது, அவர்கள் பெற்றது, இப்படியே மாத்தி 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 கொடுத்துருந்தோம். கடைசியில் பார்க்க போனா ஏதோ ஒண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? வேஷம்னா அந்த ஒரு நிலையில் இருப்பது, தன் நிலையில் இருப்பது. அதை நம்ம இப்ப என்ன சொல்றோம்? மாறுபட்ட நிலையில் இருப்பதை வேஷம்னு சொல்றோம். பொருள் மாறி போச்சுதா? இப்போ ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கிறான்னு சொன்னா அவன் நிலையில இருக்கிறான், அந்த ஒத்த நிலையில இருக்கிறான். அதான் அதுக்கு அர்த்தம். இப்படித்தான் பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம். ஞானம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றையும் ஆய்ந்து பார்த்து மெய்யை எடுக்கும். பக்தி அப்படி அல்ல, கண்ணுல கண்டதெல்லாம் நம்பும். எதெல்லாம் பார்க்குதோ, ஒரு கல்லை பார்த்தா அங்க கண்ணத்துல போட்டுக்குவோம், மரத்தை பார்த்தா கண்ணில் போட்டுக்குவோம். ஒரு வகையில சொன்னா தூணுலையும் துரும்புலையும் இருக்கிறதுங்கிறது கரெக்டு. தூணுலையும் துரும்புலையும் இறைவன் இருக்கிறான்னு சொன்னா நீ வாழ முடியாது. வாழ முடியுமா? பச்சையிலேயே அரைச்சி தான் சாப்பிடணும், கொண்டுதான் சாப்பிடுறான். அப்போ அதுல இறை இருக்குதுன்னு சொன்னா அவன் இறையை அடிச்சா நீங்க சாப்பிட்றீங்க, வாழ முடியுமா மனிதன்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் அதான் எதை சொல்ல வந்தார்களோ அதில் உள்ள உண்மையை நாம் எடுக்கல, அது அப்படியே திசை மாறி போய் இருக்குது. அவன் என்ன சொல்ல வந்தான்? எல்லா உயிர்களையும் மதிங்க, எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும், அதனுடைய உரிமைகளை நம்ம கை வைக்க கூடாது, அவைகளையும் வாழ வையுங்கள், அதை சொல்லணும். அதை போய் இறைன்னு சொல்லக்கூடாது, இறை சித்தாந்தத்தை புகுத்தக்கூடாது. இன்னைக்கு அதுதான் மனிதர்களை பிரித்து வச்சிருக்கு. ஒரு மனிதன் இருக்கிறான், சாதாரணமா ஒருவர் இருக்கிறார், அவருக்கு அவருடைய வாழ்க்கை நிலையில் என்ன ஆயிருது? தொழில் சூழலையோ, திருமண சூழ்நிலையோ, வாழ்க்கை சூழலையோ அவர் இன்னொரு மதத்துக்கு போறார். போன உடனே என்ன ஆயிருதுன்னா ஒட்டு மொத்தமா அந்த மனிதனை பார்க்கிற பொழுது அவன் குடும்பத்தை விட்டு அவனை அப்படி ஒதுக்கிடுவாங்க. ஒருவர் இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவரோட தொடர்பு கொண்டாருன்னா அவர் அப்படியே தள்ளிடுவாங்க. ஒரு முகமதியிட்ட போயிட்டு அப்படி தள்ளிடுவாங்க. அந்த பூர்வத்தையே அவன் வேறப்பா இவன் வேறப்பா,
அவன் தான் இவன், அதே மனிதன் தான். அப்போ அந்த இறை சிந்தனையில வருகிற பொழுது என்ன ஆயிருதுன்னா மனிதர்களையே அது மாற்றி போடுது, நேசிக்கிறதை விட்டுருவாங்க இல்லையா? இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. அந்த பெயர் மாற்றத்தை வைத்து, வழிபாடு மாற்றத்தை வைத்து மனிதனையே கூறு போடுறாங்கன்னா அது உண்மையான பக்தியும் கிடையாது, உண்மையான வழிபாடும் கிடையாது இல்லையா? உண்மையான வழிபாடுனா எல்லாரையும் அணைத்துக் கொள்வது, எல்லாருக்கும் இறைநிலையை ஊட்டுவது. அப்ப இறை பெயரை சொல்லி மனிதர்களையோ உயிர்களையோ பிரிக்கிறதா இருந்தா அது எப்படி உண்மை நிலையாக இருக்கும்? அப்போ அங்க அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளாமலே பயன்படுத்துகிறோம். இப்போ ஜெகநாதன், ஜனார்த்தன, கிருஷ்ணசாமி, ராமசாமின்னு ஒரு பேரு, அவர்கள் மாறுகிறார்கள். மாறுகிற பொழுது பெயர் மாற்றங்கள், ஆள் அவங்களே தான். பெயர் மாறினா ஆள் மாறிடுவாங்களா? எண்ணங்களை பதிய வைப்பது, நினைவுகளை பதிய வைக்கிறது, நினைவு தான், ஆள் மாறதில்லை. அப்போ இறை சிந்தனைக்காக, இறை நினைவுக்காக என்னாகிறது, இன்னைக்கு வாழ்க்கையே மனிதனை கூறு போடுறமா இருக்குது. இப்போ அவனை பார்த்தாச்சுன்னா அவன் வேற, அவன் குலம் வேற, அவன் ஜாதி வேற, அவன் வேற, இவன் ஜாதி வேற, இவன் குலம் வேற. மனிதர்கள் அப்படி 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 பிரிச்சிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்கறதில்ல, அவங்கள புரிஞ்சு கொள்வதில்லை, இவன் பெற வேண்டியதை பெற முடியல. இது எல்லாமே அங்க உண்டாகி விடுகிறது. காரணம் அந்த உண்மையை தெரியாத ஒரு நிலை. இப்ப எப்படி பாருங்க, இந்த வேஷம்ங்கிறது என்னவா இருக்கிறது? ஒத்த நிலையில், உண்மை நிலையில், தன் நிலையில் இருப்பதே வேஷம். இப்ப நாம என்ன இருக்கோம்? மாறுபாடான நிலையில், போலித்தனமான நிலையில், இதை விட்டு இன்னொரு நிலையில் மாறுவதுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அந்த பொருள் புரிந்தது. இதே மாதிரி நிறைய தலைகீழான பொருள் புரிந்து கொள்வது வாழ்க்கையே தலைகளாக்கிறது. அப்ப இறைநிலையை பொறுத்த அளவுக்கு நீங்க வேஷம் போட வேண்டிய தேவையே இல்லை. உலகம் நினைக்கிற மாதிரி, உலகம் நினைக்கிற மாதிரி நீங்க வேஷம் போட வேண்டியதுக்கே தேவையில்லை. ஏன்னா இறைக்கு என்ன வேஷம்னு யாருக்கு தெரியும்? தெரியுமா? எந்த வேஷத்தில் இறை இருக்கிறது? அப்ப நீ என்ன வேஷம் போட்ட என்ன? வேஷத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்க நினைவு தான் முக்கியம். இறையை பொறுத்த அளவுக்கு மனிதன் என்ன பண்ணா, இறை நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இறையை ஏற்றுக்கொள்வது என்பது அதுலேயும் ரொம்ப முக்கியம். இறையை ஏற்றுக்கொள்ளணும். the faith in God உலகம் முழுக்க அதில் தான் இருக்குது, இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை எதுக்கு நாம எடுக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னா, உலக வாழ்க்கைக்காக அதை கொண்டு போறோம். அது பிரயோஜனமே படாது. இறை நம்பிக்கை என்பது எதற்காகன்னு சொன்னா, நீங்க தப்பிக்கிறதுக்காக. அவங்க தப்பி வைக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளணும் இறை நம்பிக்கை. இதை உலக வாழ்க்கையில சேர்க்கவே கூடாது. உலக வாழ்க்கையில இறை நம்பிக்கையை கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்க மிகப்பெரிய தப்பும் தவறும் உண்டாயிரும். என்னன்னு சொன்னா, உலகம் முழுக்க நிச்சயமாக எல்லா மனிதரும் எந்த காலத்திலும் ஒருவர் ஆவதில்லை, ஒரே நிலையில் ஆவதில்லை, ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு உயிரும் தன் தன் கர்மாப்படி உண்டாகிறது, தன் கர்மாவை கழிக்க வருகிறது இல்லையா? எல்லா உயிரும் பார்த்தீங்கன்னா அதன் கர்மா. இப்போ கொசு, ஈ, நாய், குதிரை, கோழி, பறவை எதை எடுத்தாலும் எல்லாத்துலயும் உயிர் இருக்கு. எதுல உயிர் இல்லை? இயங்கக்கூடிய எல்லாத்துலேயும், வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும், வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உயிர் இல்லாம இல்லை. ஆனா அது பெற்ற உடல், அது பெற்ற வாழ்நிலை, அது வாழ்கிற நிலை, இது மாறுபடுகிறது. ஒன்று 4 நாள் வாழும், ஒன்று 5 நாள் வாழும், ஒன்று 40 நாள் வாழும், ஒன்று 400 நாள் வாழும் இல்லையா? அந்த வாழ்நிலை. அப்ப அதுக்கு தக்கவாறு உடல்நிலை எவ்வளவு நாள் வாழுமோ, எந்த சூழல்ல வாழுகிறதோ அதுக்கு தக்கவாறு உடல் பெறுகிறது. அப்போ இந்த உயிர், இந்த ஸ்தூலத்தை பெறுவது என்பது கர்மாவை பொறுத்தது. அந்த கர்மாக்கு தக்கதான் அது உடல் எடுக்க முடியும். அந்த கர்மாக்கு தக்கவாறு தான் வாழ முடியும்.
எவ்வளவு கர்மா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அது வரதான் 40 வருஷமா 60 வருஷமா 30 வருஷமா 70 வருஷமா 100 வருஷமா, அதுக்கு மேலும் முடியாது. அப்போ ஒவ்வொரு உயிரும் தன் கர்மாக்கு தக்கவாறு ஸ்தூலத்தை எடுக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை நிலை அந்த கர்மாக்கு தக்கவாறு தான் இருக்குமே தவிர ஒத்து யாருக்குமே இருக்காது. அப்போ உலகம் பூரா எல்லாரும் ஒரே நிலையில் இருப்பது என்பது எந்த காலத்திலும் எந்த யுகத்திலுமே ஆகாது. எந்த யுகத்தில் ஒன்றா இருந்திருக்கு சொல்லுங்க பார்க்கும். கிருத யுகத்தில் இருந்ததா, துவார யுகத்தில் இருந்ததா, இல்லையா, கலியுகத்தில் இருந்ததா, இப்ப ஞான யுகத்தில் இருக்குதா? வாய்ப்பே கிடையாது. அப்ப அங்க பொது கருத்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்தியில சொன்னா நீ அந்த சாமியை கும்பிட்டா போதும் உனக்கு எல்லாமே கடன் தீந்துரும், உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும், நீ எப்படி ஆகணும்னு ஆசைப்படி அப்படி ஆயிரலாம். இது ஒரு தப்பிதமான பயிற்சி. அந்த நேரத்தில் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு போப்பா அந்த கோயிலுக்கு போ, அந்த சர்ச்சுக்கு போ, அங்கே போய் ப்ரே பண்ணு, அதை செய் இதை செய்ன்னு சொல்லி வழிபாட்டு முறைகளில் திசை திருப்பி விட்டு இவன் தப்பிச்சுக்கிறான். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு தொழில் நடக்கவே இல்லைப்பா, நான் இவ்வளோ நாள் முட்டி மோதிக்கிட்டே இருக்கிறேன், என் தொழிலுக்கு என்னைக்கு விமோச்சனம், நான் என்ன தொழில் பண்ணுறது, நான் எப்படி ஒரு ஆள் ஆகிறது, நான் எப்படி வாழ்வது, இந்த எண்ணம் நம்மள்கிட்ட போய் ஒரு தண்டை போய் உட்காருதோம். கேட்குற பொழுது உடனே அவன் ஈஸியாக சொல்லிடுவான், நீ காளகஸ்திக்கு போப்பா, ஒரு நாள் நைட் அங்கே உட்காந்து எங்கே உட்காரணும், காளகஸ்தியில் உட்காந்துருந்து பண்ணிட்டு வா, சரியா போ. வாழ்க்கை பூரா காளகஸ்தியில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன கோடீஸ்வரனாவா வாழ்ந்தான்? காளகஸ்தி கோயிலேயே இருக்கிறானா ஐயருங்களா, அவங்க எப்படி இருந்தான்? நீங்கள் மட்டும் போன உடனே யோசிச்சு பாருங்க. அந்த கோயில போய் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு வாம்பா. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான மருந்து கிடையாது, அதான் தவறு. பக்தி அதுல தான் என்ன பண்ணுதுன்னா இன்னும் அப்படியே வைத்து கொண்டிருக்கிறது. பக்தி வளரவே வளராது, அது அப்படியே அந்த மத்தியமத்திலேயே நிற்கும். வளரவும் பக்தி வளரவும் செய்யாது, பக்தியாளர்களை வாழவும் விடாது. பக்தி வளரவும் செய்யாது, பக்தியாளர்களை வாழவும் விடாது. ஏன்னு சொன்னா விடிவு சொல்வதற்கு பக்தியில் யாருமே கிடையாது. அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, இல்லை காசி வரை போயிட்டு வாங்க, அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கன்றான். அவன் தப்பிச்சுக்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்களோ அவன் சொல்லுவான். விடிவு அவன் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு உயிரை பற்றிய கர்மா விதி தெரியணும், அவருடைய சூட்சமம் தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் இவர் இந்த வருஷம் தான் இருப்பார், இன்ன நோயில் இருப்பார், இன்ன கர்மாவில் இருப்பார், இப்படி வாழ்ந்திருப்பார், இன்ன தொழில் பண்ணுவாருங்கிறத பார்த்த உடனே அவன் சொல்லக்கூடிய பக்குவம் கண்ணாடியாக இருக்கணும். எத்தனை பேருக்கு மனசு கண்ணாடியா இருக்குது? கண்ணாடி மட்டும்தான் அடுத்தது பிரதிபலிக்கும், வேற எதுவும் பண்ணாது, இல்லையா? கண்ணாடிக்கு மட்டும்தான் பிரதிபலிக்கும் ஆற்றல். அப்போ யாருடைய மனம் கண்ணாடி மாதிரி இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களை பிரதிபலித்து காட்டுவார்கள். அவன் தான் குரு. அப்ப அவன் கண்ணாடியா வைக்கணும்னா எவ்வளவு பாடுபடணும். இப்போ ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை தேய்ச்சி 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 பாலிஷ் ஆக்கணும். அது அப்படி பாலிஷ் ஆயிட்டதுன்னா முன்னுக்கு நிக்கிறவன டக்குன்னு காட்டும். அந்த கல் கரடு முரடாகவும் சொரசொரப்பாகவும் அந்த பளிங்கு நிலை இல்லைன்னு சொன்னா காட்டாது. அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை கரடு முரடாகவும் குப்பையாகவும் கூழாங்கல்லாக இருந்தனா என்ன பண்ணாது? பிரதிபலிக்க முடியாது. அதுதான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி பண்ணுவார்கள். அந்த ஒத்த நிலையில் ஒரு நிலையில் மனதை கொண்டு வந்து இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் தூர போட்டு தேய்ச்சி 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 மனதை என்ன பண்ணும்? அப்படி குழந்தை மாதிரி கண்ணாடி மாதிரி பிறந்த நிலைக்கு, அதான் மீண்டும் நீ உன் பிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும், எந்த பதிவுமே இல்லாத நிலைக்கு போகணும். அப்படி போனாதான் அப்படி ஒரு வந்த உடனே நேரடியாக அப்படியே இங்க என்ன பண்ணும்? அந்த மனதில் உள்ளதை இந்த மனம் என்ன பண்ணிடும்? அப்படி தூக்கி காட்டிடும். கண்ணாடி முன்னாடி செவருக்கு முன்னாடி என்ன தெரியுமா மூஞ்சி, அதே தள்ளி அந்த கண்ணாடி முன்னாடி என்னன்னா தெரியுதான் வித்தியாசம். குருமார்கள்ங்கிறது கண்ணாடி, செவருங்கிறது மற்றவங்க. அப்போ பக்தியில போகிற பொழுது பக்தியிலேயே குருமார்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்கன்னா அவன் இந்த கதை சொல்லிட்டுலாம் இருந்திருக்க மாட்டான். தவ நிலையிலும் யோக நிலையிலும் தன்னை மாற்றும் நிலையிலும் பயிற்சி நிலையிலும் இருந்தவர்களாக இருப்பார்கள்.
ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்டாலும், அப்பர் எடுத்தாலும், மாணிக்கவாசகர் எடுத்துக்கிட்டாலும், சுந்தரர் எடுத்துக்கிட்டாலும், பின்னாடி வந்த எத்தனை சித்தர்களை, எந்த சித்தர்களை எடுத்தாலும் எல்லாருமே தவநிலையில் இருப்பார்கள். அந்த தவநிலையில இருந்து இருந்து யோக நிலையிலிருந்து தன் மனதை தேய்த்து தேய்த்து கரைத்து கண்ணாடியாக்கின பிறகுதான் குருநிலைக்கு போறான். அப்படி உள்ளவர்கள் தான் அற்புதங்கள் பண்ண முடியும், மனிதர்கள் பார்த்தவன வழிகளை காட்ட முடியும் இல்லையா? அப்ப பக்தியில நீங்க அந்த கோயிலுக்கு போனா அந்த ஆற்றலை பெற்றலாம், அந்த மலைக்கு போனா அந்த சித்தர் மாதிரி வந்துடலாம்னா அவன்பட்ட கஷ்டம், அவன்பட்ட பாடு நீங்க படாம இப்படி அடைய முடியும். பக்தி இதை சொல்லி கொடுக்கல. பக்தி என்ன பண்ணுது? சதுரகிரி மலைக்கு இப்போ உனக்கு எல்லாம் சரியா போயிடும். அப்படியே ஒரு பௌர்ணமிக்கு நீ எங்க போனோம்? திருவண்ணாமலைக்கு உள்ள நுழைஞ்சு பாரு. திருவண்ணாமலையிலே வாழ்ந்துட்டு இருக்கான, அத்தாழப்பட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கான். ஏன் வசந்தான் யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலையில இல்லையா மலை சுத்திட்டே தான் வாரீங்க. எத்தனை பிச்சைக்காரங்க, எத்தனை நொண்டிகள் வந்துருமா? அதற்குரிய பயிற்சி அதை சொல்லிக் கொடுக்கல. அதான் சொல்ல வரேன். அந்த கண்ணாடி ஆக்குகிற நிலையை எல்லா மதங்களும் இருக்குது, இங்க மட்டும்தான் கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் எடுத்துங்க. கிறிஸ்தவ மதத்துல பாதிரியார்கள், உண்மையான பாதிரியார்கள், அந்த ஜீசஸ் அப்படியே தன் உள் வாங்கி கொண்டு அந்த வேதாகமத்தை தனக்குள்ள பதித்து கொண்டு அப்படியே பயிற்சி பண்ணவர்கள். இஸ்லாத்துலயும் சூஃபிகள் இருக்காங்க, அங்கேயும் நிறைய சித்தர்கள், சும்மா கிடையாது. இஸ்லாம் மதத்திலேயே நிறைய சித்தர்கள். இப்போ நாகூர்ல, ஏர்வாடியில, தக்கலையில, ஒவ்வொரு ஊர்லயும் இங்க உள்ளவங்க மக்கள் தான் அந்த பயிற்சியாளர்கள், தவநிலையில் உள்ளவர்கள். ஊர் பூரா இருக்காங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. அந்த தவத்துல போக 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 தான் அவங்களுக்கு என்னன்னா அந்த ஆற்றல் கிடைக்கும். பார்க்க முசாஃபிர் மாதிரி, இங்க பரதேசின்னு சொல்றோம் இல்லையா, முசாஃபிர் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். காரணம் எதுலையுமே தன்னை பற்று வைக்க மாட்டான், பதிய வைக்க மாட்டான். அந்த ஒரு பரந்த நிலை, விரிந்த நிலை, குழந்தை நிலை, அது வருகிற பொழுது அந்த மனம் என்னாகும்? கடினமற்று ரொம்ப லேசா இருக்கும். அப்ப அவங்களுக்கு தான் ஒன்றை பார்க்கிற பொழுது சூட்சமத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அவங்கள்ட்ட போய் கேட்கணும், அப்பதான் கிடைக்கும். அதை விட்டுட்டு கோயில்லையும் குளத்துலையும் சுத்துறது ஜாலிக்கு தான். ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை இடம் போயிட்டு வரலாம், பலன் இல்லையா? அங்க யாரு உனக்கு வழிகாட்டுறா? யாரு பதில் சொல்றா? இதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம். ஞானத்துல போகிற பொழுதுதான் குருமார்கள் இருந்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த வழிமுறைகளை உங்களுக்கு காட்டி வைப்பார்கள். இது பாருங்க, அந்த வேஷங்க கூடியது சாதாரண ஒரு வார்த்தை இல்லையா? நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? வேஷதாரியும் போம், அவன் வேஷம் போட்டிருக்கான் போம். ஆனா அவன் ஒரு நிலையில் இருக்கிறான். அந்த காலத்துல வேடன். ஏன் வேடன் அவனுக்கு பேர் வைத்தார்கள்? தமிழ்ல வேடன் சொல்லுவோம் இல்லையா? அவனுடைய ஒரே நிலை. இப்ப பறவையை பார்த்தா வேற சிந்தனை இருக்காது, கரெக்டா குறி வச்சு அடிப்பான். மற்றவங்க அடிச்சா முடியாது. வேடுவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவன் என்ன பண்றான்? வச்சுட்டான்னா பறவை விழுந்துரும், கண்ணி வச்சுட்டான்னா விழுந்துரும். அந்த ஒரு நிலை, ஒரே பாவம், அதான் வேஷ். துவேஷம் சொல்லிட்டா மனம் மாறிடுச்சு. அவன் உன் மேல துவேஷம் ஆயிட்டான்பா, ஆனா உன் மேல கோபம் ஆயிட்டான், சீறிட்டான், வெறுத்துட்டான், பகைச்சிட்டான் இல்லையா? இப்ப வேஷத்துக்கு பொருள் புரிஞ்சுதா? சரிதானா ஐயா? புரிஞ்சுதா? இப்ப தலைகளாக இருக்கிறது. இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வாழ்க்கை ஊரா நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே தலைகளாகவே இருக்கும். அந்த உண்மை நிலை எதுங்கிறத குருமார்கள்ட்ட போகிற பொழுது மட்டும்தான் கிடைக்கும். இவன் குருமார்கிட்ட போக மாட்டான். ஏன்னா இவனுக்கு நேரம் வந்தா தான் வரும். அதுக்கும் காலம் இடம் கொடுக்கணும். காலம் இடம் கொடுத்தால் மட்டும்தான் குருக்கள்கிட்ட போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. குரு கிடைக்காதவரை விமோச்சனமே கிடையாது. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். அவரவர்களுக்கு எல்லா மதத்திலையும் அந்த காலத்துல இருக்கு. இப்ப அங்க ஞானஸ்தானம் வாங்கணுங்கிறான். ஞானஸ்தானம் இப்ப உள்ள ஞானஸ்தானம் இல்லை. சும்மா தண்ணியை தெளிக்கிறது, தலைகள் நிற்க வைக்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையான ஞானஸ்தானம் ஞானத்தில் அவனை ஸ்நானம் பண்ண வைக்கிறோம்னா ஞானத்தில் மூழ்கடிக்க வேண்டும். அவன்தான் குரு. ஞான விஷயங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை அவனுக்கு உணர்த்தி, அதான் திருமூல சொன்ன மாதிரி, தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலே இல்லையா? அப்போ அவன் தான் குரு.
ஒருவனுக்கு ஞானம் வழங்குகிறான், தீட்சை கொடுக்குறாங்கிற பொழுது அவனை பற்றிய முழு நிலை தெரிந்தவனாக இருக்கணும். அவன் குரு, அவன்கிட்ட தான் வாங்கணும். வாங்கினாதான் பலன். அப்பதான் அவங்க கர்மா குறையும், இல்லைன்னா குறையாது. எல்லா மதத்துல இருக்கு. இங்க முரீது வாங்குறது, இஸ்லாத்துலயும் முகமதிய இதுலையும் முரீது வாங்குறதும் வாங்க. ஒரு குருகிட்ட போய், குருமார்கிட்ட போய் வாங்கிறது. அப்ப அவங்கள்ட்ட பயிற்சி பெற்று, எல்லா மதமும் ஒரே நிலை தான் சொல்லுது, மாற்றம் கிடையாது. ஆனா எங்க மாற்றம் வந்தோம்னா, இறைவன் பேரை சொல்லிட்டு மாற்றம் பண்ணிட்டானுங்க. தத்துவம் ஒண்ணுதான், தத்துவங்கள்ல பேதமே கிடையாது, எல்லா தத்துவமும் ஒண்ணுதான். அங்கே நல்லா போனீங்கன்னா அலிஃப் ஒண்ணும்பாங்க, ஒரே நிலை இல்லையா? ஒரு நிலையில் இருப்பது அலிஃப்னா ஒண்ணு. இஸ்லாத்தினுடைய தத்துவமே ஏக தத்துவம், ஒரே இறைவன் ஒன்று. இங்கேயும் ஒன்றுதான். ஆனா இவன் பின்னாடி வந்த பக்தி மார்க்கம் தான் என்ன பண்ணுச்சு, 1000 சாமிகளை உண்டு பண்ணுச்சு. ஆரம்பத்துல கிடையாது, ஆரம்பத்துல ஒரே நிலை. அதான் பட்டினத்தார் பாடலே சொல்லியிருப்பேன், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. ஒண்ணுன்னு நினைச்சிட்டு அந்த ஆற்றல் பெற்றவங்க அத்தனை பேரும் ஒண்ணுன்னு பிடிச்சவன் தான் அவன் வேஷதாரி. அதான் சொல்ல வந்தேன், எவன்லாம் ஆற்றல் பெற்றவனோ அத்தனை பேரும் வேஷதாரி. ஏன்னா ஒரே நிலையில் இருந்தவன். அந்த வேஷம் போட்டான்னா என்ன ஆயிட்டு, ஒரு நிலையில் வந்துட்டான்னு அர்த்தம். ஆனா ஞானிகள் அவனை சொல்ல, அவன் வேஷம் போட்டான்பா. ஆனா என்ன ஆயிட்டு, ஒரு நிலையில் ஆயிட்டான். ஆனா அவன் கேட்டவன் என்ன பண்ணா, இவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, முதல்ல நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப பட்டினத்தார் எடுத்துக்கங்க. பட்டினத்தார் அந்த காலத்துல இருக்கிற பொழுது, ரொம்ப வசதி வாய்ந்தவராக இருக்கிற பொழுது எப்படி இருப்பாரு, தங்காரம் ஞானம் ஒட்டியானம் அது இது எல்லாம் வச்சு, ஒரு செட்டியாருடைய இது அங்கவஸ்திரம்லாம் பட்டுலாம் உடுத்து, மோதிரங்க இதெல்லாம் போட்டு சும்மா இல்லையா. இப்போ அவருக்கு அந்த சிவஞானம் கிடைச்ச பொழுது, குரு கிடைத்த பிறகு, வாழ்க்கை நிலையை உணர்ந்த பிறகு எல்லாத்தையும் அவுத்து போட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன துண்டை மட்டும் இடையில கட்டிட்டு வெளியில கிளம்புறார். இப்ப இவரை பார்த்து ஞானிகள் உணர்ந்தவங்க சொல்றான், அவன் வேஷம் போட்டான், அவன் வேஷம் போட்டான். ஆனா என்ன ஆயிட்டு, ஒரு நிலையில் வந்துட்டான், ஒரு நிலைக்கு மாறிட்டான் சொன்னாங்க. அதை கேட்டவன் என்ன நினைச்சிட்டான், ஓஹோ இப்ப இந்த உடையில இருந்து அந்த உடைக்கு மாறினவனா வேஷம்னு வந்துடுச்சு. வெளியில என்ன கேட்கறாங்க இல்லையா, இவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன ஆயிடுச்சு, வேஷம் போட்டான்பா. அப்போ நீ இந்த பேண்டை மாத்திட்டு பச்சை வேட்டி கொடுத்த உடனே வேஷம் போட்டான்னு. அதுவரை என்ன பண்ணிருப்பான், பேண்ட் சட்டை போட்டிருப்பான். இப்ப பேண்டெல்லாம் மாத்திட்டு ஒரே வேட்டியை கொடுத்துட்டு தெரிஞ்சு அவன் வேஷம் போட்டுட்டு இருக்கான். இது யாருன்னா, சொன்னவன் இருந்து பொருளை கேட்கல, அவன் எதுக்கு சொன்னான்னு தெரியல, அந்த வார்த்தைக்கும் பொருள் தெரியல. இவன் ஒட்டு கேட்கறது, ஒளிச்சு கேட்கறது, 4வது மனிதன் கேட்கறான் பாருங்க, அதனால வந்த வினை தான். இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய தத்துவங்களும் 4வது மனுஷன் தத்துவம் தான் இருக்குது, உண்மையான தத்துவம் இல்லை. சூஃபிசத்திலேயே என்ன வரும்னா, சூஃபிகள்லாம் அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில வர்றாங்க. இஸ்லாம் மதம் யாரையும் வெளியில விடுவதில்லை அந்த மத கோட்பாடுபடி. ஆனா சூஃபிகள் வராங்க, என்ன வராங்கன்னா, நாங்கள் எப்படி முகமது நபி இறையை அடைந்தாரோ அதே நிலையில் நாங்கள் அடையணும், எங்களுக்கு முகமது நபியினுடைய அந்த வழிநிலை தான் எனக்கு வேணுங்கிறான். அப்படின்னா அங்க வாழ்றக்கூடியவங்க முகமது நபியினுடைய வழிநிலையில இல்லைன்னு அர்த்தம். நான் மதத்தை குறை சொல்லல, இவங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடு. அதே போல கிறித்தவர்களையும் நடந்தது. என்ன ஆயிடுச்சு, ரோமன் கேத்தோலிக் பீரியட்ல அவங்க நடந்து கொண்ட வாழ்க்கை நிலையை விட்டுட்டு ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள்லாம் வெளியில வந்தாங்க. இது சரியில்லை, நாங்க ஜீசஸ் வழியில இருக்க போறோம். அப்போ அவங்க வாழ்ந்தவங்கள ஜீசஸ் வழியில இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று அங்க ஒரு மாறுபாடை பார்க்கிறார்கள், அதனால தான் வெளியில வர்றாங்க. அப்ப அங்க உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை நாம எடுக்கணும்ங்கிற ஒரு தேடுதல் இருந்தது. இன்னைக்கு பைபிள்ல அப்படி நீங்க ஓட்டினீங்கன்னா, இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறதுக்கும் பைபிள்ல இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஏகப்பட்ட சபைகள், ஏகப்பட்ட வழிபாட்டு நிலைகளே மாற்றங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்து தத்துவங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தத்துவம்னு யாருக்கும் இப்ப தெரியாது. அவங்ககிட்ட இது எங்க குல மரபும்பா, இது எங்க ஜாதி மரபும்பா, என் குலதெய்வ வழிபாடும்பா, அந்த தெய்வம் இந்த தெய்வம் ஆன தெய்வம் பூன தெய்வம்னு எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு இருப்பானே தவிர
உண்மை நிலை என்னங்கிறத பத்தி யாருடைய சிந்தனை இல்லை. ஏன்னா இறை பேரை சொல்லிக்கொண்டு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்றது போலித்தனமான வாழ்க்கை, சொல்லுவது இறை பெயராக இருக்கும். அதான் தவறு. நீ உனக்குள்ள வாழ்க்கையை வாழ, தப்பே கிடையாது. இறையை பயன்படுத்தாத. உனக்கு என்ன வேணும்? தொழில் வேணும் இல்லையா? பிசினஸ் வேணும். அப்ப நீ என்ன பண்ணா முழுக்க அந்த பிசினஸ்க்குள்ள சிந்தனையில இறங்கு. அப்பதான் வெற்றி பெற முடியும். பிசினஸ் சிந்தனை என்ன? நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நமக்கு என்ன அனுபவம் இருக்கு, இந்த துறை இன்னைக்கு எப்படி இருக்கு, நமக்கு இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல இந்த பிசினஸை பண்ணலாம், அப்போ எந்த வங்கி நமக்கு ஃபைனான்ஸ் பண்ணோம், இப்போ இருக்கக்கூடிய நிலையில இந்த தொழிலை எப்படி நாம வித்தியாசமா பண்ணலாம், இந்த சிந்தனைகளோட தான் நீ இருக்கணும். அந்த தொழிலில் போகும்போது நீ அங்க போய் இறைவனை நீ வச்சு நினைச்சேன்னு சொன்னா இந்த தொழிலுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை நீங்க உணர்றதே இல்லை. பக்தியில இதான் குழப்பம். என்ன பண்ணிடுவான்? ரசம் வைக்கணும்னு நினைச்சிட்டு இவன் ரசம் வைக்கிறதுக்கு என்ன போட்டுருவான்? தேவையில்லாத காய்கள் எல்லாம் வெட்டி போட்டுருவான். சாம்பாருக்கு போடலாம், ரசத்துல போடலாமா? ரசத்துல காய் போடலாமாயா? அது எந்த ரசமா இருந்தாலும் காய் போடக்கூடாது இல்லையா? இருக்கிற காயெல்லாம் வெட்டி போட்டு அது ரசம் ஆகுமா? அது வேற ஒரு பேர் தான் சொல்லணும். அப்போ நீ வாழ்க்கையில வாழுகிற பொழுது நீ கல்யாணம் கட்டுறான், இவன் குழந்தை பெறுறான், இவன் கல்யாணம் கட்டுறான், இவன் குழந்தை பெறுறான், அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், வாழ வைக்கணும், எல்லாம் கரெக்டு. இதுக்கு இறைவா எனக்கு செய்யுங்கிறான். இறைவன் எங்க வந்தாரு? இறைவன் சொன்னார் உன்னை கல்யாணம் கட்டுன்னு. அந்த இறையை கொண்டு உள்ள புகுத்தி 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 பாவத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கான். அதான் வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவம் தெரியல. நீ உன் கர்மா அப்படிதான் போற. ஒரு ஆளையும் பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சு கேட்டா, ஏன்பா உனக்கு வயசு என்னப்பா? இப்போ எனக்கு ஐயா ஒரு 35 ஆகுது, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிட்டு. சரி, குழந்தையெல்லாம் இருக்கா? அவன் இருக்கு. சரி, இதை ஒரு 14 வயசுல இவதான் உன் மனைவின்னு நீ நினைச்சு பாத்திரியா? எங்கேயா தெரியும்? அது ஒரு 25-26 வருஷத்துல தான் கல்யாணம் கட்டின, குடும்பத்துல சேர்த்து வச்சாங்க, முடிஞ்சு போச்சும்பான். அந்த 14 வயசுல இவதான் மனைவி, இந்த குழந்தை நமக்கு பிறக்க போகணும்னு தெரியல, தெரியுமா? அப்போ நீ ஓடிட்டு இருக்க வாழ்க்கையில எது கிடைக்குது அதுல தான் மாட்டி போயிட்டு இருக்க. இது இவதான் மனைவியா வாய்க்கிறதுங்கிறது பார்த்தா கர்மா, இறைவனுக்கு சம்பந்தமே இல்லை. அதை நிறைய தெரியணும். இதான் ஞான வாழ்க்கை. அப்ப அதை உணர்ந்தாதான் நீ வாழ்க்கையை உடைக்க முடியும், வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை பிக்க முடியும். அதை ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இறைவா எனக்கு செய், இறைவா செய்யணும். இறைவன் எங்க இருக்கான்? நீ சொல்றது அங்க போய் கேட்குமா? இல்ல அவன் பதில் பேச உனக்கு புரியுமா? இல்ல இதுவரை புரிஞ்சுதா? என்ன வாழ்க்கை? ஐயா சரிதானா நான் சொல்றது? இறைவன் எங்க இருக்கான்னு பார்த்துருக்கோமா? இல்லை என்னைக்காவது நம்மள்ட்ட அவர் பேசியிருக்காரா? இல்லை நம்ம பேசுற அவருக்கு கேட்குதா? அதுக்காவது ஏதாவது சிக்னல் வந்திருக்கா? இப்போ செல்லு எடுத்தீங்க, இங்கேருந்து போட்டீங்க, ஒரு ஆளுக்கு பேசுனீங்க, அவன் ரிப்ளை கொடுத்தான்னா பேசினான், அவன் எடுக்கவே இல்லைன்னா ஆள் இல்லை போல் இருக்கு, நோ ஆன்சர்னு வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நாம இங்கேருந்து பேசி ஒரு நாள் கூட ரிப்ளை வரலையே, அப்போ நோ ஆன்சர் தானே. நீங்க எப்படி அதை நம்பிட்டு போக முடியும்? இங்கேருந்து தஞ்சாவூருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, புதுக்கோட்டை ஃபோன் எடுக்கிறீங்க, அவன் எடுத்து பேசினா சரி ஆள் இருக்கிறான் நம்ம நம்பி போகலாம். டெய்லி அடிச்சிட்டு இருக்கேன், அவன் எடுக்கவே இல்லை, சரி நான் போய் அவனை தேடிட்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது நீங்களாக முனைகிறது, நீங்களா போய் தேடுறது. அவன் வர சொல்லல, அவன் இருக்கிறான்னு ஊர்ஜிதப்படுத்தல, அப்படிதானா? அதே மாதிரி தானே இப்போ வாழ்க்கையிலையும். இது ஒரு மிகப்பெரிய உண்மை. நான் இன்னைக்கு சொல்றது மிகப்பெரிய உண்மை. எல்லா மனிதனும் சொல்ல முடியாது, ஞானிகளை தவிர. அஞ்ஞானிகளாக வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும், ஏன்னா அவர்கள் மனிதர்கள் தானே, சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், ஆற்றல் பெற்றவர்கள், அவர்களெல்லாம் ஒதுக்கிறணும். ஏன்னா அவங்க இதுல இருந்து இங்கதான் மாறுபடுறாங்க. இந்த தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இறைவனை நுழைப்பதே இல்லை. எப்போ இறைவன்ட்ட வராங்க சொன்னா இறை வாழ்க்கைக்குள்ள இவர்கள் தன்னை நுழைத்துக் கொள்வார்கள். இவங்க வாழ்க்கைக்குள்ள இறைவனை நுழைப்பதில்லை. அதான் அங்க வித்தியாசம். இறைவா உன் நினைவோடு நான் வாழ்றேன்,
உன் பின்னாடி வாரேன், உன்னுடைய சமூகத்துக்குள்ள நான் வரேன், உன் நினைவுக்குள்ள வரேன், நீ எங்க இருக்க உன்னை தேடி வரேன். அவன் தான் ஞானி. இங்க அஞ்ஞானி கூட்டம் இருக்குத பக்தியில, இது மிகப்பெரிய பாவிங்க வேணா சொல்லுவான், முருகா வா இப்ப வரணும், நீ எனக்கு வந்து நீ உதவணும், என் கஷ்டத்தெல்லாம் தீக்கணும். அடப்பாவி, இருக்கிற பாவம் பத்தாதுன்னு இன்னும் பாவத்தை சேர்க்கிறான். வா வா வான்னு கூப்பிடுறான். இவன் ஆணை போடுறான். ஒவ்வொரு தெய்வத்துக்கு பேர்லையும், ஒரு சாமிக்கு பேர்லையும், கடவுள் பேர்லையும், இறைவனையும் இவன் கூப்பிட்டு என்ன பண்றான்? இவன் மமதையில, இவன் ஆணவத்துல, இவன் அகம்பாவத்துல இறைவன் என்ன பண்றான்? எனக்கு செய், உனக்கு கண்ணு இல்லையா, நீ எனக்கு செய். வேலைக்காரனா மாற்றுறான், ஏவலாளியா மாற்றுறான். அந்த மனோபாவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு துளி கூட இறை அருள் பெற முடியாது. இதுதான் வேஷம். உண்மைதானா? அப்போ பக்தியில் இருக்கிறவங்க யாராவது அருள் பெற முடியுமானா எழுதி வைக்கிறேன், 1% கூட வாய்ப்பு கிடையாது. அதனால்தான் இருக்கிற வாழ்க்கையில் அவன் கர்மா என்ன கொடுத்துருக்குமோ, ஒரு பீரியட்ல சீசன் நல்ல பிசினஸ் நடந்திருக்கும், ஒரு சீசன்ல அவஸ்தைப்பட்டிருப்பான், ஒரு சீசன்ல ஒரு ஊர்ல வாழ்ந்திருப்பான், ஒரு சீசன்ல ஒரு ஊர் போவான். அந்த கிரகப்படி, அவன் கர்மாப்படி அந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். நினைச்சதெல்லாம் முடிச்சிருப்பானா கிடையாது, நினைக்காதெல்லாம் நடந்திருக்கும். முட்டி 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 காலத்தை கழிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்க, அடுத்த பிறவிக்கு தயாராகிட்டே இருப்பான். ஏன்னா முடிக்கலையே நினைச்சதை. ஏகப்பட்ட ஆசை, ஏகப்பட்ட கவலை, ஏகப்பட்ட வருத்தம், இதெல்லாம் முடிச்சு போட்டு அடுத்த ஜென்மால விற்கிறதுக்காக, அடுத்த ஜென்மா உடைக்கிறதுக்காக மீண்டும் ஒரு ஜென்மாக்கு தயாராகிட்டே இருப்பான். அது வாழ்க்கையே அல்ல, தவறான வாழ்க்கை. அப்போ இந்த வந்த வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு முடித்து கொண்டு செல்றதுதான் புது. அதுக்கு தான் வந்திருக்கோம். பிறந்தது மீண்டும் பிறவாத நிலைக்கு. அவங்க தான் ஞானி. போதும், எங்கேயும் உணர்ந்துடணும். அதாவது பரீட்சையில முதல் தடவை பாஸ் பண்றதான் ஒழுங்கா படிக்க முடியவன். முதல் தடவை எழுதி பாஸ் ஆயிடணும். அதுக்கு மேல அட்டெம்ப்ட் போட்டு கிடக்கிறவன்லாம் என்னாச்சு? அவனை படிச்சவன், படிப்பாளி, புத்தி உள்ளவன் சொல்ல முடியாது. அப்போ வந்த பிறவிக்குள் அதான் சொல்றான், அரிதறிது மானிடராய் பிறத்தல் இருக்கு, மானிடராய் பிறந்த காலை கோன் குருடு செவிட நீக்கு. அதுலயும் ஞானத்தை பெற்று இப்பவுமே அதான் பிறவா இரவா நிலை வேண்டும், இறந்து விட்டால் இல்லையா பிறவா நிலை வேண்டும், பிறந்து விட்டால் உன்னை மறவா நிலை வேண்டும். எல்லா மதத்திலையும் எல்லா ஞானிகளும் இதுதான் முடிவு, இதை உணர்ந்திருப்பார்கள். அப்ப நீங்க உங்க கர்மாவை போக்குறதுக்கு அதான் ஞான பயிற்சி. அங்க போய் தான் நீங்க அங்கதான் இறைவனை தொடணும். ஓன் கர்மாக்குள்ள ஓன் கூத்துக்கெல்லாம் இறைவனை தொடக்கூடாது. உனக்கு தொழில் பண்ற, பணம் பத்தல, ஃபைனான்ஸ் கேட்கணும்னா பேங்குக்கு போகணும். பேங்க்ல போனா ஃபைனான்ஸ் கிடைக்கும், ஏன்னா பேங்க்ல தான் வச்சிருக்கான். அப்போ நீ உன் எலிஜிபிலிட்டியை பார்க்கணும், என்ன செக்யூரிட்டி, என்ன இன்ட்ரெஸ்ட் நமக்கு தருவானா, அதை வாங்கினா அடைக்க முடியுமா, அந்த முறைகளை போனேன்னா நீ யூ கேன் கெட் இட். நீ அதெல்லாம் விட்டுட்டு கோயிலில் போய் நின்றுட்டு எனக்கு பணம் வேணும்னு சொன்னா, கோயிலில் என்ன செக்கா கொடுத்துட்டு இருக்காங்க? எந்த கோயிலில் கொடுக்குறாங்கய்யா? நம்மள்ட்ட இருந்து செக் வாங்கிக்குவாங்க, உண்டியில் போட்டு போவோம். அங்கேயே உணர வேண்டாமா? ஏம்பா 75 கோடி தாரேங்கிறான், அவன் 75 லட்சம் ரூபா கையில கொடுங்கிறான், இவனும் கொண்டு போய் பெட்டியை வச்சு நீட்டிட்டு இருக்கான், வாங்கிட்டு ஓடுறான். உணர வேண்டாம்? நேத்து பாத்தீங்களா டிவியில நியூஸ் பார்க்கலையா? 75 கோடி ஃபைனான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி பல்லாவரத்தில் 75 லட்சம் ரூபா கமிஷன் இருக்கான். முதல் 75 லட்சத்தை கொண்டான் இருக்கான், இவனும் கொண்டு போயிருக்கான் ஆடிட்டர். இவன் 75 கொண்டு எல்லாம் பெட்டி கொடுத்தவொடனே அவன் 2 மூட்டையை கொடுத்துருக்கான். அவ்வளோ வெறும் வெத்து பேப்பர் கொடுத்துட்டு அவனும் வாங்கிட்டு ஓட்டான். இவன் பார்த்தா காகித குப்பை. போலீஸில் கொண்டு காட்டிக்கிட்டீங்க, பைத்தியக்காரன். 75 கோடி கொடுக்குறவன் நடு ரோட்லயே வச்சு தருவான். யோசிச்சு பார்க்காண்டாம். அப்ப அவன் எப்படி தருவான், எதை நம்பி தரான்? இவன் யோசிக்கணும், 75 கோடி வாங்குற அளவுக்கு நமக்கு சூரிட்டி இருக்குதா, நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஆசை, அதிகமான ஆசை, பேராசை, அது கண்ட மறைச்சிருது. வாழ்க்கையில் உங்கள் ஆசையே உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் உங்கள் ஆசையே உங்களை அழித்து கொண்டு, கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறீங்க. திறக்கணும்னு மனசாட்சி சொன்னாலும் நீங்க மூடிக்கிறீங்க. ஏன்னா பயம். ஏன்னா உங்க ஆசைப்படி வாழணும்னே ஆசைப்படுறீங்க. திறந்துட்டா உண்மை தெரிஞ்சிருமே.
நிறைய பேர் தன்னை ஏமாத்திட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை தெரியும், தெரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் கர்மா. அந்த போலித்தனம் அவங்களை என்ன பண்ணுது? மீண்டும் மீண்டும் அமுக்குது. இது ஏன் அவங்களால விழிக்க முடியலன்னா, அவர்களுக்கு இடித்து சொல்லக்கூடிய குரு கிடைக்கல. அந்த குரு கிடைக்காத வரை அவர்கள் கண் திறக்க முடியாது, கண்ணும் திறக்காது. குரு வருகிற பொழுதுதான் அந்த கண்ணை திறக்க முடியும். அதுவரை என்ன பண்ணுவான்? கண்ணை திறக்கவே மாட்டான். இதுதான் நம்ம வச்சதுதான், நமக்கு தெரிஞ்சதுதான். திருமூல சொன்ன மாதிரி குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுந்தவாறே அழகா சொல்லி முடிச்சிட்டார். இவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தக்கவாறு யார்கிட்ட போவான்? அவனுக்கு ஒத்து உதறவன்ட்ட தான் போவான். அப்போ அவன்கிட்ட போய் அவன்கிட்ட கொஞ்ச நாள் அவனும் இவனு சேர்ந்து இடிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கும், இன்னொரு இடத்துக்கு, இந்த தொழிலை விட்டு அந்த தொழிலுக்கு, இப்படி காலத்தை கழிச்சிருவான். வாழ்க்கையை விரயமாயிரும். பக்தி கண்ணை திறப்பதே இல்லை, ஞானம்தான் கண்ணை திறக்கும். முதலாவது உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு நாம் மாறணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னாலே நம்ம அழிஞ்சிட்டோம்னு அர்த்தம். எது உண்மையா அதானே நிஜம். அதை மாற்ற முடியாது. வானத்தை வளைக்க முடியுமா ஐயா? வானத்தை வளைக்க முடியுமா? அதன் நிலைமை அது அப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்போ நாம உண்மையை முதலாவது நேசிக்க, உண்மையை உணர்ந்து கொள்ள, உண்மையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். அப்பதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. வாழ்க்கை இல்லாம யாருமே மண்ணுக்கு வர்றதில்லை. மண்ணுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு புனிதமான வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்குது. அதுக்காக தான் பிறவி, இல்லாம இல்லை. அப்ப அந்த காரியத்தை நாம் உணர்ந்துக்கிட்டு அந்த காரியத்தை செய்தா அதுவே மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை மட்டும் செய்துட்டா போதும், உங்க வாழ்க்கை ஃபுல்ஃபில். சொர்க்கமே அங்கதான் இருக்குது. எந்த பயமும், எந்த கவலையும், எந்த பதட்டமும், எந்த வலியும் இல்லாமல் இருப்பதுதான் சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன நினைக்கிறோம்? ஆக தேனும் பாலும் ஓடுறதா சொர்க்கம். தேனும் பாலும் ஓடிச்சுன்னா நீங்க வாழ முடியுமா? இப்போ இது ஃபுல்லா ரூம் நிறைய தேனா இருந்தா உட்கார முடியுமா? எந்திக்க முடியுமா? ஈ அரிச்சு என்ன ஆயிரும்? தேனு கொஞ்ச நம்ப குடிக்க முடியும். ஒரே தேனா இருந்தனா பேதி போயிரும், போக போகாதா? பால் ஒரு டம்ளர் டீக்கு தான் பால், ஃபுல்லா பாலா இருந்ததுன்னா என்ன ஆயிரும்? நாரி போயிரும், நாத்தம் தாங்க முடியாது. அந்த பால் விற்கிற கடை பக்கத்தில் நின்று பாருங்க, இவன் கதை விடுறான், தேனும் பாலும் ஓடுதான். இவனுக்கு அப்படியே கற்பனையில், ஆகா தேலும் பாலும் ஓடுது, சொர்க்கத்துக்கு போயிடணும். என்ன புண்ணியம்? காரணம் உங்க அறிவை விழிக்க வைக்கிறதே இல்லை, மயக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கும் பக்தி. உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும் பக்தி, நீங்களும் ஏமாந்துட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மைதாஸ் கதையில நினைச்சதெல்லாம் தங்கமாகணும்னு ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டான். நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும். கடவுளும் என்ன கொடுத்துட்டாரு? காட்சி கொடுத்து வரத்தை கொடுத்துட்டார். கதையில காலையில முழிச்சான், ரொம்ப சந்தோஷம், உலகத்திலே நான் தான் பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரன். ஏன்னா இது தொட்டதெல்லாம் தங்கமாயிருத. மற்றவன் காசு கொடுத்தல தங்கம் வாங்கணும் இல்லையா? மரத்தை தொட்டா தங்கமாகும், செம்பை தொட்டா தங்கமாகும். அப்போ இவனை விட பணக்காரன் யார் இருக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு விலை கூட தங்கம் தான் இல்லையா? தங்கம் எவ்வளவு இருக்குதோ அதை வச்சுதான் ஒரு நாட்டுக்கு மரியாதை, மதிப்பு. இன்னைக்கு வியாபாரம்லாம் தங்கத்தை வச்சுதான் நடக்கு. அப்போ இவனுக்கு தங்கத்துக்கு மேல அவ்வளவு. காலையில் முடிச்சான், பயங்கர சந்தோஷம், தொட்டதெல்லாம் தங்கம். மகளை பார்த்து சொன்னான், மகளே எனக்கு கடவுள் இரவுல என்ன கொடுத்துட்டாரு? வரம் கொடுத்துட்டாரு, நான் தொட்டதெல்லாம் தங்கமா இருப்பேன், நான் பெரும் பணக்காரன் ஆயிடலாம். பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நேர போனான், அங்க இருந்த டம்ளரை தொட்டான், தங்கமாயிடுச்சு. ஒரு கூஜா இருந்து கூஜாவை தொட்டான், தங்கமாயிடுச்சு. ஒண்ணுன்னா தொட்டான், பயங்கர சந்தோஷம். உடனே என்ன பண்ணான்? சரி முதல்ல நம்ம பல்ல தேய்ச்சிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு கொண்டாடலாம் இந்த விழாவேன்னு படுத்து கிடந்த மகள்கிட்ட சொல்லி நான் பல் தேய்ச்சிட்டு வரேன்னு போனான். போய் பிரஷ்ஷை தொட்டான், பிரஷ் தங்கமாயிடுச்சு. எங்க தேய்க்க முடியும்? கம்பியை போட்டு பல்ல தேய்க்க முடியுமா? தங்காச்சுன்னா
கீழே போட்டான், பேஸ்ட்டை தொட்டான், பேஸ்ட். தண்ணி எடுத்தா தண்ணி தங்கம் கட்டி ஆயிடுச்சு, தண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஒண்ணும் இல்லை. இப்பதான் பயம் வந்துச்சு உள்ள. பசி, ஆப்பிள் எடுத்தான், ஆப்பிள் தங்கமாயிடுச்சு. எதையுமே இப்ப கத்துனா பொண்ணு என்ன பண்ணு, ஐயோ தப்பா போச்சுமா, நான் என்ன பண்ண, நான் தான் தொட்டதெல்லாம் தங்கம்னு ஆசைப்பட்டேன், நிலைமை எனக்கு இப்படி ஆகி போச்சுது, நான் சாப்பிட முடியுமான்னு பயமா இருக்குது. ஏன்னா தண்ணியை தொட்டேன், அது தொட்டேன், இது தொட்டேன்னு, என்னப்பா இப்படி சொல்றீங்கன்னு வந்து பொண்ணு வந்து தொட்டு, பொண்ணையும் தொட்டான், பொண்ணு தங்கம் ஆயிடுச்சு, போச்சு வாழ்க்கை. தன்னுடைய ஒரே மகளும் இப்ப தங்க சிலையா நிக்கா, என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. இவன் சாதாரண நிலையில் உள்ள மனிதன், பக்தியில் இருக்கக்கூடியவன். இதே இது ஒரு ஞானி வேண்டார், இங்கே வாழ்ந்த ஒரு ஞானி அவர் வேண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாடல், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமப்பார் இச்சரக்க ஏரகத்து செட்டியாரே, மங்கானல் சீரகம் தந்தீரேல் வேண்டேன் தங்காயம் தங்கம் ஆக்குதற்கு. இதுதான் அந்த பாட்டு, அருமையான பாடல். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமப்பார் இச்சரக்கை ஏரகத்து செட்டியாரே, மங்கா நல் சீரகம் தந்தீரேல் வேண்டேன் தங்காயம் தங்கம் ஆக்குதற்கு. நான் கடைசி வரை சொல்றேன். தங்காயம் தங்கமாக்குதற்கு, தன்னுடைய காயத்தை தங்கமாக்குதற்குரிய வித்தைகளை நீ தந்தா கூட எனக்கு வேண்டாம்பா. எனக்கு எது வேணும்? மங்கா நல் சீரகம் தந்தீரேல் வேண்டேன்கிறார். மங்கா நல் சீரகம், என்னுடைய அகத்தை நீ சுத்தப்படுத்திட்டா போதும். மங்காத ஒளி பொருந்திய எப்பவும் ஆன்ம ஒளியோடு இருக்கக்கூடிய நல்ல அகத்தை, சீரான அகத்தை நீர் தந்தா எனக்கு அது போதும், நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். வேண்டேன் தங்காயம் தங்கமாக்குதற்கு. நீ அதை தந்துட்டா என் தேகத்தை தங்கமாக்கணும்ங்க கூடிய வித்தையை கூட, அந்த கூட நான் கூட கேட்க மாட்டேன். நீ எனக்கு எது தரணும்? நல்ல மனதை தான் கேட்கிறார். அப்ப எவ்வளவு தெளிவுல இருக்கிறான் இவன் தான் ஞானி. நீங்க தங்கத்தை கேட்டீங்கன்னா அதான் பைபிள்லே வரும். சாலமன்கிட்ட கேட்கிற பொழுது உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா? ஞானத்தை அவர் கேட்கிறார். ஞானத்தை கொடுக்கிற பொழுது எப்போ ஞானம் கிடைச்சிடுச்சோ அப்போ அருளும் பொருளும் சேர்ந்து வந்துடும். நீங்க பொருளை மட்டும் கேட்டா அருள் வராது. அருள் கிடைச்சிடுச்சுன்னா பொருள் அது தெரிய மாட்டேங்க மக்களுக்கு. மக்கள் என்ன விரும்புறாங்க? அருளை வச்சு என்ன பண்றதுக்கு? அவன் சாமியாரால போவான். நம்மள்கிட்ட என்ன வேணும்? பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கார் நிக்கணும், நம்மளை சுத்தி 1000 பேர் நிக்கணும், நமக்கு பொருள் தான் வேணும். பைத்தியக்காரன் பொருள் நிக்காது. பொருளை உன்னாலே காப்பாற்ற முடியாது. சொத்து தகராறுல அண்ணன் தம்பியே வெட்டிடுவான். பெத்த தகப்பனுக்கு விஷத்தை வச்சிருவான். பண பிரச்சனை இல்லை. ஆனா அருள் இருந்தா எந்த காலத்திலும் எப்பவும் பொருளை எப்படியும் ஈட்டிக் கொள்ளலாம். அது தெரியல. அந்த அருளுடைய மகிமையே புரியல. இவங்க அருள்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா கோயில்ல போய் சாமி கும்பிடுறது அருள் நினைக்கிறாங்க. அதான் சொன்னேன், அந்த பொருளே தெரியல. அருவமாக இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அருள். நீங்க உருவமானதை தான் கேட்குறீங்க. மணிங்கிறது சாலிட் திங்ஸ், கண் பார்வையில தெரியக்கூடியது. தங்கம், பித்தளை, வெள்ளி, காசு, பணம் இதெல்லாம் உருவமா இருக்கக்கூடியது. அருவமா இருப்பது என்பது மறைந்திருப்பது ஆற்றல். இப்ப எலக்ட்ரிசிட்டி அருவமா இருக்குது, அதுக்குடைய ஆற்றலை பாருங்க. ஃபேன் உருவமா இருக்குது. இந்த ஃபேனை எது இயக்குது? கரண்ட். அப்ப உருவம் பெருசா அருவம் பெருசா? எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லைன்னா ஃபேனை வச்சு பிரயோஜனமே கிடையாது இல்லையா? இந்த ஃபேன் இல்லைன்னா இன்னொரு வகை இல்லை. எலக்ட்ரிசிட்டி பல, அயன் பாக்ஸுக்கு, நல்ல ஹீட்டருக்கு, என்னென்னலாமோ அருவத்துக்கு ஆற்றல் கூடுதல். அது அதான் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அருவத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது அவங்களுக்கு, அதை விளக்க முடியாது, அதை அடையக்கூடிய வாய்ப்பை சொல்ல முடியாது. அதனால அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஞானிகளுக்கு அதுல பயிற்சி, அவங்க சொல்லி கொடுப்பான். இவன் தான் ஞானிகிட்டே போக மாட்டானே. இப்ப ஞானத்தை கேட்கணும்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? எதுக்குப்பா ஞானம்?
போனா வேலை கிடைக்குமா? எனக்கு காசு வர்றதுக்கு வழி சொல்லுவாரா? என்ன கேப்பா? எனக்கு காசு பண்ணதுக்கு வழி சொல்லுவாரா? எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா சொல்லி நான் வாரேன். சும்மா அங்க உட்கார்ந்து யாரும் ஞானத்தை கேட்டதுக்கு இதெல்லாம் என்ன? எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க, எவ்வளவு பைத்தியக்காரனா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எது முக்கியம்? காரணம் பயிற்சி இல்லை, வாழ்க்கையில் அந்த பாடமே இல்லை, தொலைச்சிட்டாங்க வாழ்க்கைய. இவ்வளவு காலமா உருவம் 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 தேடி தான் உருவத்தையே, எவ்வளவு அழகா இருந்த உருவத்தை எப்படி ஆக்கியிருக்கோம்? அழகு போச்சு, இருந்த தெம்பு போச்சு, கற்பனை போச்சு, நம்பிக்கை போச்சு, எல்லாமே தொலைச்சாச்சு. ஞானம் வந்தால் மட்டும்தான், அந்த அருவம் வந்தால் மட்டும்தான் ஆற்றல் கிடைக்கும். அப்போ பக்திக்கும் ஞானத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இதை பெறணும். இதை பெற்றுட்டா அங்க எல்லாம் ஈஸி. இது கிடைக்கிறது அபூர்வம். ஏன்னா முறையான குரு கிடைச்சி முறையான குரு பயிற்சியில போனாதான். நான் தான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், ஒரு சாமியார் ஆந்திரால குகைக்குள்ள கண்ணை குத்திட்டு உட்கார்ந்து போறவங்க வரவங்கெல்லாம் போயிட்டு, பெரிய பெரிய பணக்காரெல்லாம் போவோம். அவங்க எல்லாம் போய் கும்பிடுகிற பொழுது விரட்டி விரட்டி விடுவார். அந்த பௌர்ணமிக்கு மட்டும் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுன்ட்டு நோட்டு வெறும் பேப்பரை வெட்டி ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு மூடி வச்சது, தண்ணியை விட்டு அப்புறம் அதை அப்படியே எடுத்தா அவ்வளோ கரன்சி நோட்டு. ஆற்றல். இவங்க எங்கேயும் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. வயலுக்கு போகணும், களை பிடுங்கணும், மரம் வெட்டணும், மலையை சாய்க்கணும்லாம் வேண்டாம். காலகாலமா நீ மலையை சாய்ச்சாலுமே பணத்தை பார்க்க முடியாது, வேண்டியது கிடைக்காது. இந்த ஆற்றல் வந்தோன்னா அதனால தேட வேண்டியது அருளை. அதுவே தலைகீழாக இருக்கிறது. இன்னைக்கு உலகம் தலைகீழாக வாழ்ந்து கொடுக்கு. எதை பெறணுமோ அதை விட்டுட்டு எதை பெறக்கூடாதோ, எது தேவையில்லையோ அதை தான் சேர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பணம் 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 நினைச்சிட்டு போறான், பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்க. அருளை பெறணும். சின்ன வயசுல முதல்ல அவனுக்கு குருவை வழியை காட்டி, குரு மூலமாக ஞான உபதேசம் கொடுத்து ஆற்றலை பெறக்கூடிய வழியை சொல்லியிருந்தா அந்த பையன் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் ஆவேன், இப்படிதான் வாழ்வேன் என்கிறது அங்கே உணர்ந்துருவான். உங்களுக்கு வரக்கூடியதை யாரும் தடுக்க முடியாது, அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க படிச்சாலும் படிக்கலைன்னாலும் நீங்க வாழக்கூடிய வயது வரை வாழ்ந்துதான் முடிஞ்சிடும் இல்லையா? படிச்சவன் மட்டுமா வாழ்ந்துட்டு இருக்கான், படிக்காதவன் வாழ இல்லையா? வசதி உள்ளவன் மட்டுமா வாழ்றான், வசதி இல்லாதவன் வாழ இல்லையா? உங்க கர்மம் அப்படி, உங்க வாழ்க்கை நிச்சயமா உண்டு. ஆனா வந்த கர்மாவை தீக்கிறதுக்கு, மீண்டும் பிறக்காம இருக்கிறதுக்கு அது குரு வேணும். அப்ப அந்த சின்ன வயசுல அந்த குரு மூலமாக அந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா, நீ இந்த தொழில் தான் பண்ணுவப்பா, உனக்கு இவ தான் மனைவி, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இந்த ஊர்ல தான் வாழ்வ, இவ்வளவு காலம் வாழ்வ, முடிஞ்சு போச்சு. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், நிம்மதியா போவான், அவஸ்தை கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்லை, ஐயா உனக்கு இரும்பு கடை தான் ஐயா தொழில், இரும்பு கடையில் தான் நீ சம்பாதிப்ப ஏன்னு வழியை சொல்லிட்டா, நீ ஏன் மற்ற கடைக்கெல்லாம் போற? மற்ற தொழிலாம் ஏன் இறங்க போற இல்லையா? இப்போ சரவண பவன் அவருக்கு மளிகை கடை வச்சாரு, அது வச்சாரு, பேப்பர் கடை, அது என்னெல்லாம் பண்ணாரு. இதுதான்பான்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு என்ன ஆகி போச்சு? உட்கார்ந்துட்டாரு. ஒரே ஹோட்டல் இல்லையா? தனக்கு இதுதான் தொழில் தெரிஞ்ச உடனே எத்தனை ஹோட்டல் இன்னைக்கு உலகம் பூரா வச்சாச்சு. துபாயில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, சிங்கப்பூர்ல இருக்குது, எல்லா இடமும். இங்கேயும் இவ்வளவுக்கு அவருக்கு அந்த தொழிலே கிடையாது, ஹோட்டல் தொழிலே கிடையாது, சம்பந்தமே கிடையாது இல்லையா? நீ கூட்டத்தை பார்த்தா அப்படி. அப்போ இன்னாருக்கு என்னது? அப்ப அவரு அந்த பக்தியில போய் பிரயோஜனம் இல்லை. அவர் பக்தியில போகல, குருவை வேற எடுத்தாரு, வாரியார் சாமிகிட்ட. வாரியார் சாமிகிட்ட உள்ளவங்க எல்லாரும் அது போல வாங்கல. அதான் ஏன்னா யார் அணுகுகிறார்களோ நீங்க கேட்கிற பொழுதுதான் கிடைக்கும். அந்த குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து பெறுகிற பொழுதுதான் தன் வாழ்க்கையினுடைய இலக்கு அவர்களுக்கு புரியும். அப்போ வேஷம் என்பது ஒத்த நிலையில் மாறுபாடற்று ஒரே நிலையில் இருப்பது. அப்போ உலகம் அதை தலைகளாக புரிந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் அருளையும், எது வாழ வைப்பதோ, எது நம்மளை உயர்த்துவதோ, எது நமக்கு முக்கியமா தேவையோ அதை மாற்றி
பொருள்னு சொல்லி வச்சிருச்சு. பொருள் எதுக்கு வேணும்? கல்லு மண்ணும். இப்போ நிறைய இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கான், அவ்வளோ கேட்டா சேர்த்து வச்சிருக்கிறான். கவர்மெண்ட் நாளைக்கு காலையில் ஆர்டர் போட்டுட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது, அப்புறம் பார்த்தா அவ்வளோ குப்பையிலையும் கொண்டு போட்டிருப்பான். என்ன பண்ண முடியும்? நீ இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, ஒரு கேஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு வந்து உன் பேங்க் கணக்கு லாக்கர்லாம் மூடிட்டேன்ட்டான், அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிட்டான், இல்லை பேங்க் மூடிட்டான்னா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டீங்க, எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் முடியுமா? ஹார்ட் ப்ராப்ளம் அடிக்க மாட்டேங்குதுன்னா எவ்வளோ பணம் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. அங்கே தேட வேண்டியது அருளை. அருள் வந்துச்சுன்னா நமக்கு எப்போ என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம், அது தக்கவாறு வந்துடும். இந்த பாடத்தையே மாற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, தலைகளாக இருக்கிறது. அதான் சொன்னேன், உலகம் என்ன போயிருக்குதுன்னா உண்மையானவர்கள்ட்ட இருந்து கேட்கல, மூல விஷயத்தை உரியவர்கள்ட்ட இருந்து பெறல, மாற்றி மாற்றி 4வது மனுஷன்ட்ட 5வது மனுஷன்ட்ட இல்லையா, யாரோ சொன்னாங்க எல்லாரும் சொல்றாங்க, அப்படிதான் போகுதே தவிர யாரிடமிருந்து பெறணுங்கிறத பெறாததுனால் வந்த குற்றமே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்க சிக்கலான வாழ்க்கைக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் காரணம். இந்த நிம்மதியற்ற வாழ்க்கையை பக்தி அப்படியே நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஞானமோ என்ன பண்ணுது? விடை காட்ட தயாராக இருக்கிறது. அதை தேடி அடையதான் மனிதர்கள் தயாராக இல்லை. இது கர்மா. அப்ப எப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய குருவை அடைந்து தனக்குரிய மந்திரத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறானோ அங்க நிம்மதி வந்துடும், பிரச்சனை அற்று போயிடும், கர்மா முடிஞ்சு போயிடும், பிறப்பில்லாத நிலை வரும். எனவே வேஷம் நம்ம வாழ்க்கையில வேணும். ஆனா அங்க என்ன சொல்லுவான்? வேஷம் போடாதேம்பான். பக்தியில வேஷம் போடாதேம்பான், ஞானத்துல வேஷம் வேண்டும். புரிஞ்சுதான்? ஞானத்துக்கும் பக்திக்கும் மிகப்பெரிய பேதம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே. எனவே வேஷம் என்பது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி உள்ள ஒரு மாற்று கருத்தல்ல, ஒரே நிலையில் நீங்கள் இருப்பது, ஒத்த நிலையில் இருப்பது தான் வேஷம். வேஷத்தோடு இருப்பது ஒத்த கருத்தோடு இருப்பது, துவேஷம்னா மாறுபாடோடு இருப்பது. சரிதானா? இப்போ அந்த வார்த்தையினுடைய மூலம் தெரியல, அந்த வார்த்தை எங்க இருந்து வந்து தெரியல, எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல இல்லையா? இப்ப நிறைய நம்ம ஊர்களில் கூட சொல்லுவாங்க, ஒருத்தன் தப்பா பண்றான், அறிவு அறிவு, அவன் அறிவு, அவனை திட்டாம அறிவும்பாங்க. விவரம் இல்லைன்னு சொல்றத என்ன சொல்லுவாங்க? மாற்றி சொல்லுவார்கள், அறிவும்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அறிவை, அவன் பண்றது தப்பு, அவனா அறிவேம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொல்றது உண்டா? அறிவு. இப்போ அங்க யோசிக்கணும், அங்க அவன் திட்ட வர்றதுக்காக பண்பாடு. இங்க வந்த வார்த்தைகள்லாம், நம்ம தமிழ்ல வந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா முறையாகவே இருக்கும், எங்கேயுமே முறைப்பாடு இல்லாம போயிருக்காது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அறிவு, உன்னுடைய அறிவு சரியில்லை, அதை அவனுக்கு சுட்டி காட்டுறாங்க. ஆனா அவனை திட்டல, அது அவனுக்கு உணர்த்துவது, எல்லாமே உணர்த்துவதாக இருக்கும், திட்டதாகவே இருக்காது. அறிவை அறிவு சரியில்லைப்பா, பாத்துக்க, இன்னும் கொஞ்சம் அறிவு வேணும், உன் அறிவு இவ்வளவுதான் இருக்குது, ஏன்னா அவனுக்கு சுட்டி காட்டுறது, அவனை திட்டுவதாகவே இருக்காது. ஆனா மாற்று மொழிகளுடைய இது நமக்கு பயன்படுத்துகிற பொழுதுதான் பொருள் சிதைவுகள், நிறைய வடமொழி சொற்கள் நம்ம பயன்படுத்துறோம், அது நமக்கு நிறைய மாற்றங்களை தந்திருக்கிறது. உண்மையான சரியான தமிழ் வார்த்தைகளை மூலத்தோடு எடுக்கிற பொழுது முறையான பதத்தை அது நமக்கு தருகிறது. எனவே வேஷம் என்பது ஒத்த நிலையில் இருப்பது, தன் நிலையில் இருப்பது ஒன்று உணர்ந்து கொள்ளணும். ரெண்டாவது, இறையை சாதாரணமா சும்மா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இறையை இழுக்கக்கூடாது. இறைங்கிறது ஒரு மிகப்பெரிய, அந்த பொண்ணு இல்லை, உங்க வீட்டில் இங்கே ரோடு தண்ணி வாய்க்கா சரியில்லை, அந்த சாக்கடை தண்ணி ஓடுதுன்னா மன்மோகன் சிங்கை திட்ட முடியுமா? மன்மோகன் சிங் என்ன பண்ணுவாரு? அவருக்கு இதுக்கு என்ன, பிரதமர் தான் மன்மோகன் சிங்கா பண்ணுவாரு. இதனுடைய ரேஞ்சு வேற இல்லையா? இது சிஎம் கூட சம்பந்தம் இல்லை. இது யாரு பண்ணணுங்க? சாதாரண அந்த துப்புரவு தொழிலாளி பண்ண வேண்டியது. அதையும் ரொம்ப மிஞ்சி போன ஒரு கவுன்சிலர், அவ்வளவுதான். அது இதுக்கு போய் மன்மோகன் சிங்கையும் சிஎம்மையும் ஜனாதிபதியும் திட்டிட்டு இருந்தா
சரிதானா? அதில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓட்டைக்கெல்லாம் காரணம் உங்கள் கர்மா. அதை குரு மூலமாக தெரிந்து கொள்ளணும், அதை மாற்றிக்கொள்ளணுமே தவிர இறையை எந்த காலத்திலும் இழுக்காதீர்கள். மீண்டும் மீண்டும் கர்மா வந்து கொண்டே இருக்கும். இறை மிக பெரியது, போற்றுவதற்குரியது, உயர்ந்தது. அதை தொடுவதற்கு நமக்கு அருகதையே இல்லை. இறையை பற்றி சிந்திப்பதற்கே இன்னும் நம்ம உயரணும். நம்ம ஒரு சுத்தமான ஒருவரை போய் நம்ம தொடரணும்னு சொன்னா நம்ம குளிச்சு எடுத்து எவ்வளவு சுத்தமா போகணும். அதே மாதிரி இறைங்கிறது அறிவு சுரூபமானது. இறைங்கிறது எல்லாமே படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு சுரூபம். அப்ப அதை பத்தி நினைக்கிறதுக்கே நாம அறிவா மாறணும். கர்மா வச்சுக்கிட்டுலாம் அதை நினைக்கிறதுங்கிறது அப்ப நம்ம கர்மாக்கு தக்கவாறு தான் இருக்கும். எனவே இறையை உங்கள் வாழ்க்கையில் இழுக்கக்கூடாது. குருவிடம் இறையை பற்றி தெரிந்து கொண்டு தான் போகும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேஷம் என்பது ஒரு நிலையில் உள்ளது. இனிமேல் வேஷம் என்பது மாறுபாடானவங்களுடைய சிந்தனையை விட்டு விலக்கி கொண்டு ஞான சிந்தனைக்கு வாருங்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம், வாழ்விப்போம்.